ஓகே. ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அஜு. ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்களை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் வந்து நம்ம இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாம் ஆன் ப்ரமிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மோஸ்ட்லி. ஓகேங்களா? இப்போ ஆன் ப்ரமிசஸ்லேருந்து க்ளவுடு எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு. Why do we convert from on-premise to cloud? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஜூரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதோட ஹைரார்கி பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதோட என்டையர் ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் எப்படி ஹவு டு கிரியேட் அக்கௌண்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். மேபி டைம் இருந்துச்சு அப்படின்னா we can look any other topics as well. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன் ப்ரெமிசஸ் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருக்கா? யாராவதுன்னு சொல்ல முடியுங்களா? ஆன் ப்ரெமிசஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ எதனால் ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து க்ளவுட் போகிறோம் அப்படிங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு? மெயின்டெனன்ஸ் அண்ட் காஸ்ட் ரமேஷ். ம். ஓகே. அதுக்கு தனியாக ஆள் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ப்ளஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ம். ஸோ அந்த ரெண்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆன் ப்ரெம். கிளவுட் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆன் த ஸ்பாட் இமீடியட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு வேணுங்கிற கெப்பாசிட்டி, பெரிய ம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ம். ஓகே. அது இல்லாமல் யூசேஜ் பேஸ்டு வேறு. யூசேஜ் பேஸ்டு வேணுங்கும் போது ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அதுக்கு ஆன் பிரம்ல பல்க் இன்வெஸ்ட்மெண்ட், ம். ஒன் டைம் பர்ச்சேஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வேணுங்கும் போது மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். பட் இங்கே பே ஆஸ் யூ கோ மாதிரி வேணுங்கும் போது எவ்வளோ வேணாலும் ஸ்பின் அப் ம். பண்ணிக்கலாம், வேணாங்கும் போது அதை ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைன். வேறு யாராவது? ஓகே. ஸோ இவர் சொன்னது ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். பட் வந்து இது இல்லாமல் சம் மோர் பாயிண்ட்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர். இப்போ வந்து நம்ம இந்த க்ளவுட் ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து நம்ம க்ளவுடு போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் எஸ் அ டெனன்ட் இன் க்ளவுட். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டெனன்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்ம வந்து இப்போ க்ளவுடுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணதுக்கப்புறம் வேணுங்கிற போது ஆன் டிமாண்ட் பேசிஸில் வேணுங்கிறப்ப நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ண வச்சுட்டு, நம்மளுக்கு வந்து டவுன் டைமில் வந்து நம்ம வேணும் அப்படின்னா we கேன் decommission த அப்ளிகேஷன். டீகமிஷன் பண்ணிக்கலாம். இல்லை மேபி யூ கேன் ஹோல்ட் அப் த அப்ளிகேஷன். நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான அமௌண்ட் பே பண்ணால் போதும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமைசஸில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸு, அட்மின்னு எல்லாமே யூ ஹாவ் கண்ட்ரோல் எவ்ரிதிங். நீங்கள் தான் நம்ம சைடில் தான் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து எனி டைம் லைவில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், மோஸ்ட்லி சர்வர் லைவில் தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது உங்களுக்கு. ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் லோட் பேலன்ஸ்னு சொல்லுவானுங்க.
உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 10 அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா 10 அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு வந்து 10 அப்ளிகேஷன் ரன் ஆகணும், 10 ரீஜனில் அப்படி ரன் ஆகணும் அப்படின்னா நீ ஈஸியாக லோட் பேலன்சர் கான்செப்ட் வச்சுட்டு நீ ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதே சமயம் வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ண முடியும். வேணுங்கிறப்ப ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் சொல்லுவானுங்க. ஹரிஜான்டல் ஸ்கேலிங், வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஸோ ஹரிஜான்டல் ஸ்கேலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி, பியூர் ஸ்கேலபிலிட்டி. எனக்கு வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஜாப்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். எனக்கு சடனாக வந்து டேட்டாவோட வேல்யூம் அதிகமாகுது. எனக்கு வந்து இந்த மெஷினுக்கு இந்த 3 மெஷின் எனக்கு பத்தல ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது ஐ வாண்டட் டு அட்டாச் வித் ஃபியூ மோர் மெஷின். எனக்கு அனதர் ஒரு 3 மெஷின் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த ஹரிஜான்டல் ஸ்கேலிங். அதாவது ஹரிஜான்டலாக வந்து உங்களோட மெஷின் வந்து உங்களோட சாஃப்ட்வேரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. தட் இஸ் த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஓகே, தட் இஸ் அ ஹரிஜான்டல் ஸ்கேலிங். வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏன்னா ஒரு வித்தின் மெஷினில் அந்த உள்ள இருக்கிற ஹார்ட்வேர் டிவைஸ் ரேமையோ ப்ளஸ் ஹார்ட் டிஸ்கையோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வெர்டிகல் ஸ்கேலிங். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு சிங்கிள் நோட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் லாஜிக் ரன் ஆகிறதுக்கு உண்டான ரன் ஆகும்போது எனக்கு இன்னும் அடிஷனல் மெமரி ஆக்குபை பண்ணுது. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரி ரன் பண்ணுறீங்க. அந்த கொரி ரன் ஆகிறதுக்கு ரிசோர்ஸஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வெர்டிகல் ஸ்கேலிங் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வித்தின் கோரி அந்த பர்டிகுலர் கோரி அந்த மெஷினில் ரன் ஆகுது. அந்த மெஷினில் ரன் ஆகும்போது எனக்கு போதுமான மெமரி பத்தல. ஒரு 4 ஜிபி ரேம் இருக்குது. எனக்கு 8 ஜிபியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படிங்கிற கேஸில் அந்த வெர்டிகல் ஸ்கேலிங் போவாங்க. ஸோ திஸ் இஸ் த கால்ட் அஸ் த ஹரிஜான்டல் ஸ்கேலிங் அண்ட் வெர்டிகல் ஸ்கேலிங். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஜான்டல் ஸ்கேலிங் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஸ்மால் கொரியை வந்து மல்டிபிள் மல்டிபிள் சிஸ்டத்தில் பேரலாக ரன் பண்ணுறதுக்கு ஹரிஜான்டல் ஸ்கேலிங் இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ வெர்டிகல் ஸ்கேலிங் எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கு அந்த மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ட் ஆஃப் த கொரியோ பார்ட் ஆஃப் த ப்ராசஸோ அதனால் என்னால் அந்த வித்தின் மிஷினுக்குள்ளே பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து தே கேன் கோ வித் வெர்டிகல் ஸ்கேலிங். இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஒரு கொரிங்கிறது ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவர் யூஸ் கேஸ் தகுந்த மாதிரி இது மாறும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ஸ்கேலிங்கில் எது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கப் மெஷின் இருக்காது. ஓகேங்களா? ரெண்டாவது ரெண்டாவது வந்து ஒன் ஆஃப் த அதர் திங்ஸ் வந்து ஹை கான்ஃபிகரேஷனாக இருக்கும். இந்த மெஷின் வந்து ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷனாக இருக்கும். காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ மோஸ்ட்லி இது ஹரிஜனல் ஸ்கேலிங் அப்படின்னா வச்சுங்களேன் கமாடிட்டிக் ஹார்ட்வேர். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து டவுன் ஆனாலும் யூ கேன் அட்டாச் த அனதர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி. த சிஸ்டம் இஸ் டவுன் யூ கேன் அட்டாச் அனதர் மிஷின். லைட் வெயிட் காம்பனண்ட்டாக இருந்தால் போதும் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 மெஷின் இருக்குது அப்படின்னா நான் 5 மெஷின் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 மெஷின் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்போ அதில் வந்து ஹை கான்ஃபிகரேஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைத்தான் ஜாப்போ ப்ளஸ் ஒரு பைஸ்பார்க் ஜாப்போ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனோ ரன் பண்ணும்போது திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் தென் திஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஹெவி வெயிட் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது திஸ் வில் பி அப்ளிகபிள் தட். பட் கிளவுட் அப்ரோச்சஸில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிஃபர்ட் அப்ரோச் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுடு போறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் 3 டைப் பேசிஸ் இருக்கு. அதாவது ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் சொல்லுவானுங்க. பில்லிங் டைப் இது வந்து பில்லிங் பேசிக்ஸ். பில்லிங். ஸோ ப்ரொவிஷன் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் டிமாண்ட்.
தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட்னு சொல்லுவானுங்க. ஓகே. ஸோ ப்ரொவிஷன் பேசிஸ் அப்படின்னா இது வந்து ஒரு த்ரீ கைண்ட் ஆஃப் த பில்லிங் டைப்ஸு. ஆனால் வந்து அஜூர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிற பில்லிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பில்லிங் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். ப்ரீ பில்லிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 200 $200 சம் கிரெடிட் உங்களுக்கு. பட் வித் ஆல் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் யூஸ் பண்ணலாம்னா இஸ் நாட் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து காஸ்மோ டிபி, நியூஸ் நோசிக்வல் டிபி, சில ஆப் இன்சைட்டு, ஈவன் ஹப் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வராது, ப்ரீ சர்வீசஸில் வராது. அதை நம்ம பெய்டு போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டெவலப்பர் அக்கௌண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டெவலப்பர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு 2K அரௌண்ட் வரும். 2.2K சம்திங் ஜிஎஸ்டியோட பே பண்ணால் 2.2K வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சில பெய்டு சர்வீசஸ்லாம் இதில் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம பே பண்ணுவோம் 2.2K சம்திங். ஸோ இந்த அக்கௌண்ட் தான் வந்து ஐ எம் கோயிங் டு வி ஆர் கோயிங் டு சப்ஸ்கிரைப் ஃபார் த கிளாஸ் பிகாஸ் ஐ வாண்டட் டு டெமோ ஃபார் எவ்ரி ஒன் ரைட். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பில்லிங் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணீங்க, தட் இஸ் மோர் தென் அப். ஓகே. தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்னா தேர் இஸ் எலிஜிபிலிட்டி ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, எலிஜிபிலிட்டி ஸ்கூல்ஸு அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து $200 கிரெடிட்டில், இவங்க வந்து $100 கிரெடிட்டில் கொடுக்குறாங்க. இது ஃப்ரீ தான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே ஆஸ் யூ கோ. இது நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தேவை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பில் பே பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பில் பே பண்ணிக்க வேண்டியதான். அந்த ப்ரீ பில்லிங் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1 மந்த் இவ்வளோதான் கிரெடிட் இருக்குது. பட் வந்து லிமிட்டட் சர்வீஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குல்ல, மொபைல் நம்பர் வந்து நியூ நம்பராக இருக்கணும், ஆல்ரெடி முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணாத நம்பராக இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஒரு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு. ஸோ இது எது ஒன்று நீங்கள் புதுசாக என்ரோல் பண்ணால் மட்டும் தான் வி கேன் டூ இட். பட் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. இதுக்கு ஸ்டூடெண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டு இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த பர்டிகுலர் ஸ்கூல் இமெயில் ஐடி அது வந்து அவங்களோட சைட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். வேலிடான ஸ்கூலு, வேலிடான இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா திஸ் திஸ் கிரெடிட் திஸ் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த கிரெடிட் வந்து அப்ளிகபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த பில்லிங் டைப்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம போக போகிறது வந்து இந்த இது நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறது இந்த இது சூஸ் பண்ணீங்க. திஸ் இஸ் பெட்டர் ஐ திங்க். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்னு சொல்லுவானுங்க. இந்த அதாவது ஒரு மெஷின் வாங்குறேன் அப்படின்னா ஒரு மெஷினோ சர்வீசஸோ இன்ஸ்டன்ஸ் சர்வீஸ் டைப்ஸ். ஸோ இந்த த்ரீ பேசஸில் வாங்கலாம். ஓகேங்களா. டெடிகேட்டட் விட்டுருங்க, இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இது ஒன்லி ஃபார் இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஸோ ப்ரொவிஷன் பேசிஸ் அண்ட் ஆன் டிமாண்ட் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷன் பேசிஸ்ங்கிறது நத்திங் பட் எனக்கு வந்து ஒரு 1 இயருக்கு ஒரு மெஷின் வேணும், எனக்கு 1 இயருக்கு ஒரு சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறது பல்காக வாங்கிடுவீங்க. எனக்கு 1 இயருக்கு உங்களோட சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெஷினை வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அந்த ரேட்டு வந்து உங்களால் குறைக்கவோ ஏற்றவோ முடியாது. அந்த பர்டிகுலர் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு. நீங்கள் இனிஷியலாக வாங்கின ரேட்டு தான் அது. ஸோ ஆன் டிமாண்டுங்கிறது அப்படி கிடையாது. ஆன் டிமாண்டுங்கிறது இதோட கொஞ்சம் ஹையராக இருக்கும். ரேட் வந்து இதோட ஹையராக இருக்கும். பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா எனக்கு ஒரு 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 நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் உங்களை ஒரு 2 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். 2 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1000 போடுங்க, 2K வருது உங்களுக்கு. ஓகே. அடுத்த 2 மந்த்ஸ் எனக்கு பிஸ்னஸ் கிடையாது. 2 மந்த்ஸ் வந்து ஃப்ரீ. 2 மந்த்ஸ் எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து எனக்கு தேவையில்லை, நான் இது டிட்டாச் பண்ணி விட்டுறலாம், எனக்கு தேவையில்லை இது அப்படின்னு சொல்லிட்டு
டிடாச் பண்ணி விட்டுட்டு அடுத்த 2 மாதம் கழிச்சு எப்போ பிஸ்னஸ் வருதோ அப்போ பிக் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். பட் இதோட காஸ்ட் வந்து இங்கே 2K இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ரொவிஷன் பேசிஸ் வந்து ஒரு இயர்லி கணக்கில் கொடுப்பாங்க. இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500K கொடுப்பாங்க. சரி, ஐ திங்க் 5K கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து 1Kக்கு மந்த்லி 1K பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லிக்கு வந்து இயர்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 5Kன்னு போட்டு 6 நோ அரவுண்ட் 6Kக்கு வந்து 5K இஸ் நாட் 1 செகண்ட் 500. ஓகே. ஸோ இயர்லி $500 வாங்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 6Kக்கு. ஓகே, $6K வாங்குவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பே பண்ணோம் அப்படின்னா $12K வாங்குவீங்க அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன். இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா வேணுங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப நீங்கள் டிடாச் பண்ணிக்கலாம். இதில் அப்படி கிடையாது. ப்ரொவிஷன் பேசிஸில் வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு 1 இயருக்கோ 6 மந்த்துக்கு வாங்கினோம் அப்படின்னா அந்த 6 மந்த்தோட ரெண்ட் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் மறுபடியும் ரீஃபண்ட் வாங்க முடியாது. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் இதில். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் பேசிஸும் ஆன் டிமாண்ட் பேசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாமே வந்து உங்களோட அஜூர் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுவானுங்க. எனக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து டெடிக்கேட்டடாக வேணும், என்னோட ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் என்னோட கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக வேணும் அப்படிங்கும்போது வி கேன் கோ வித் டெடிக்கேட்டட். உங்களை அந்த அந்த மிஷினை வந்து எந்த ஒரு கிளைண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு விஎம் விர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அதோட மிஷின் வந்து எங்கே வந்து ரேக்குன்னு சொல்லுவாங்க. அதோட க்ளவுடில் ஃபுல்லாக ரேக்காக தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? இதுதான் அப்படி தான் இருக்கும் க்ளவுடில். ஸோ இது மாதிரி ரேக்காக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ரேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேக்குலேருந்து வந்து மிஷின்ஸ், நிறைய மிஷின்ஸ், ஒவ்வொன்று சின்ன சின்னதாக ஒவ்வொன்றும் ஒரு மிஷின் தான். இது எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இந்த பர்டிகுலர் ஜோனில் இவ்வளோ இந்த ரேக்குள்ளே இவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் டேட்டா சென்டர்னு சொல்லுவானுங்க கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ இந்த டேட்டா சென்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க வெளியே இருப்பாங்க. பட் வந்து இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கோப் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு இந்த டெடிக்கேட்டடாக போனோம் அப்படின்னா இந்த மிஷின் வந்து எந்த ஒரு கிளைண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்து டெடிக்கேட்டட் கோஸ்ட் வேணும் அப்படின்னா இது எத்தனை மிஷின் வேணும் அப்படின்னா அந்த டெடிக்கேட்டடாக நீங்கள் அதை அத்தனை மிஷின் வாங்கிக்கலாம். அந்த மிஷின் இட் cannot பி ஷேர்டு பை அதர் பீப்புள். பட் அதே ப்ரொவிஷன் பேசிஸில் ஆன் டிமாண்ட் பேசிஸில் அப்படி கிடையாது. இப்போ எனக்கு ஆன் டிமாண்ட் பேசிஸில் நீங்கள் 2 மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, 2 வெப் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி விட்றீங்க அப்படின்னா அடுத்து எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மேபி அப்போ வந்து அது அவைலபிளாக போயிடும் அந்த மிஷினு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து யார் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ எது அவைலபிளாக இருக்கோ எடுத்து பிக் பண்ணிடும். இப்போ மறுபடியும் நீங்கள் லான்ச் பண்ணும்போது எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அதை பிக் பண்ணிடும். ஸோ அந்த இடத்துல வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். பட் டெடிக்கேட்டடில் அப்படி கிடையாது. டெடிக்கேட்டட்னா நீங்கள் ஒரு பர்சஸ் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே டேட்டா சென்டரில் தான் இருக்கும். பட் அந்த ஹார்ட்வேரும் அந்த சாஃப்ட்வேரோ அந்த பர்டிகுலர் மிஷினோட ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ வந்து உங்களோட மிஷினுக்கு அழகாட்டானது. ஒரு 1 இயருக்கோ 6 மந்த்துக்கோ உங்களை தவிர்த்து வேறு யாருமே அதை சீஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே. ஒரு டவுட். ம், சொல்லுங்கள். இதுல என்ன அட்வான்டேஜ்? நம்ம அதே மிஷின் யூஸ் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது? எப்பயுமே அவங்களோட எல்லா மிஷின்ஸும் பெஸ்டா தான் இருக்க போகுது இல்லையா? எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அது எதனால அதே மிஷின் வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க? யாராவது இல்லை நினைப்பாங்க? இல்லை இல்லை அட்வான்டேஜஸ்னால் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறா. டிபெண்ட்ஸ் ஆன் தட் கிளைண்ட், ரைட்டுங்களா? எனக்கு வந்து ரொம்ப செக்யூராக வேணும், என்னோட ஹார்ட்வேர் இப்போ சப்போஸ் வந்து என்னோட அப்ளிகேஷனில் யாருமே வந்து பார்க்கக்கூடாது, மேபி எதுவும் ஸ்டீல் போகக்கூடாது அப்படிங்கிறது அமேசான் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் அது பண்ணுறது அவங்க. இப்போ எனக்கு ஒரு பேங்க் லைன் வச்சு நான் நடத்துகிறேன் அப்படின்னா என்னோட மிஷின் வந்து யாருமே ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவன் கிளைண்ட்டுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறது தான். பட் அந்த அமேசான் ஈவன் தோ அமேசான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். பட் த திங் இஸ் நோ ஹை லெவல் செக்யூரிட்டிக்கோசரம் அந்த டெடிக்கேட்டடுன்னு சொல்கிறாங்க. என்னோட மிஷின் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஓகேங்களா?
அதாவது உங்களோட ஹார்ட்வேர் டிவைஸை யாருமே உங்களை ஹேக் பண்ண முடியாது. அது மாதிரி சொல்லிக்கிறோம். பட் அவங்க அண்டர்லைங் ட்ரஸ்ட் வந்து கொடுக்கறதுக்காக. ஆமாம், அவங்க கரெக்ட், ரைட். ஆனால் அண்டர்லைங் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு எல்லாம் அவன் நினச்சா எல்லாமே இது பண்ண முடியும். ஏன்னா அவன் தான் அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே அவனுக்கு தான் தெரியும். பட் ஆனால் அவங்க சொல்லிக்கிறாங்க, பட் அவங்க ஒரு ஒரு அக்ரிமெண்ட்ஸ், பட் தே வில் ப்ரொவைட் த செக்யூரிட்டி, ஹை லெவல் செக்யூரிட்டி தட். சரிங்களா? பட் அதையும் மீறி இன்னும் இதுக்கு தான் போகணும்னு நெசசிட்டி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க்கு இது ப்ரைவேட் நெட்ஒர்க்கு ப்ளஸ் நிறைய கண்ட்ரோல் செக்யூரிட்டி குரூப்ஸ் நிறைய கண்ட்ரோல் புட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இதுதான் போகணும்னு நெசசிட்டி இல்லை. பட் ஆனால் சில கிளைண்ட் வந்து எனக்கு டெடிக்கேட்டடாக வேணும், என்னோடது இது யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது இது போகிறானுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் டைப் பார்க்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் டைப் போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து ப்ளஸ் இதுக்கு க்ளவுடுக்கு வந்தோம். அந்த ஸ்டோரி வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஆன் ப்ரெமிசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸில் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதோட இன்ஸ்டாலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ஒரு புதுசாக செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இனிஷியலாக வந்து ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போது இட் வில் டேக் மந்த்லி கணக்கில் வந்து அதை வந்து பூட் பண்ணுறதுக்கு, மெஷினை செட்டப் பண்ணுறதுக்கு, அதை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுமாரிலாம் வந்து அது ஒன் ஆஃப் த நெகட்டிவ். பட் இவனுங்க அப்படி கிடையாதுல்ல. இவனுது வந்து ஆன் லைவில் அப்படியே இருக்குது. இவங்க வேணுங்கிறப்போ வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம், வேண்டாம்னா வெளியே வந்துக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து என்னென்னா ஆன் ப்ரெமிசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதோட காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு அதிகம். ப்ளஸ் வந்து அஹ், இது வந்து பீப்புள் சப்போர்ட்டும் அதிகமாக தேவைப்படும் அங்கே மெயின்டெனன்ஸுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிபி அட்மின் சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பானுங்க. அட்மின் டீம்னு தனியாக ஒரு பெரிய டீம் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. பார்த்தீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் டீம்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அவங்க வந்து பியூர் அட்மின் கிடையாது. டெவாப்ஸ் டீம் வந்து ஜஸ்ட் கோட் ஆர்கனைஸ் பண்ணுற டீம் மட்டும்தான். பியூர் அட்மின் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா யூ கேன் ரைஸ் அ டிக்கெட் டு தி அமேசானா இந்த பர்டிகுலர் கிளவுடு அஜூருக்கோ நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க தே கேன் ரிசால்வ் த டிக்கெட், தட்ஸ் இட். இங்கே பியூர் அட்மின்லாம் எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு. அட்மின் அட்மின் போனீங்க அப்படின்னா அஜூர் தான் நீங்கள் வந்து டெவாப்ஸ் டீம் தான் வந்து அட்மினாக அங்கே செயல்படுவானுங்க. எனக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெவாப்ஸ் டீம் தான் கொடுப்பானுங்க. எனக்கு வந்து இப்போ சர்வீஸ் லெவலில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது, எனக்கு வந்து அவுட்டேஜ் இஷ்யூ வருது, எனக்கு டவுன் ஆகுது, சர்வர் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களோட இது க்ளவுட் ப்ரொவைடர் வந்து வில் டேக் கேர் ஆஃப் த ரோல். நீங்கள் நம்மகிட்ட ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா தே வில் ரெஸ்பாண்ட். ஓகே. ஏன்னா நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்கான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணோம். அதுக்கு வந்து ரொம்ப ஹை செக்யூர்டாக அந்த என்விரான்மெண்ட் கிட்டத்தட்ட இட் வில் டேக் அட்மின் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months எடுத்துட்டானுங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டட் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து டாக்கர் இது கியூபர்னட்டிஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு டைம் ஆல்ரெடி வந்து ஒரு கண்டெய்னரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம்னா எங்கே வேணால் போர்ட்டபிள் எங்கே வேணால் நீங்கள் ரீலான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 years 3 years பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். 1 second பேக். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் டைப். திஸ் இஸ் த ரைட் ஒன். ஓகே.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டைப்பு இது விட்டுருங்க. இதுதான் இந்த க்ளவுடில் இருக்கக்கூடிய சர்வீசஸ்ஸு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீசஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீசஸ், ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீசஸ். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஐஏஎஸ், எஸ்ஏஎஸ் அண்ட் பிஏஎஸ். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று புதுசாக வந்திருக்கு, எஃப்ஏஎஸ்எஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a services, platform as a service, software. This is the function as a services. Okay. ஓகே, லெட் இட் பி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ப்ரெமைஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் ப்ளஸ் அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் எவ்ரிதிங் நெட்வொர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க தான் எல்லாமே டேக்கர் ஃபுல் ஓனர்ஷிப் அவங்க தான் எடுத்துவானுங்க. அவங்க தான் எதாக இருந்தாலுமே அவங்க தான் டீல் பண்ணி ஆகணும். ஸோ தட் இஸ் த ஆன் ப்ரெமைசஸ். ஓகேங்களா? ப்ளஸ் க்ளவுடில் வந்து அப்படி கிடையாது. க்ளவுடில் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் பேஸில் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறானுங்க. அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீசஸ் அப்படின்னா நம்ம க்ளவுடு ப்ரொவைடர்கிட்டருந்து நம்ம ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த மிச்சபடிக்கு இந்த ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ரெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம சைடில் எஃபோர்ட் போட்டு பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் வாங்கிக்கலாம். அதாவது சார் ரெட்டில் ஹைலைட் பண்ணுறது மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஓஎஸ், அதாவது என்னென்னா விர்ச்சுவலைசேஷன், சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் இதை வந்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் அது மேலே ரன் பண்ணுறது, டேட்டாவை லோட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அவங்ககிட்ட வந்து ஒன்லி பார் நம்ம இந்த ரெட்டு மட்டும் தான் வாங்குகிறோம். அதாவது என்னோட சர்வர் கொடுப்பேன், எனக்கு சர்வர் கொடு, எனக்கு ஸ்டோரேஜ் ஏரியா கொடு, எனக்கு நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டி கொடு, இது மட்டும் கொடு, மற்றதுக்கெலாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு வந்தால் தட் இஸ் ஐஏஎஸ்ஏ சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்ஏ சர்வீசஸ். ஓகேங்களா? எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எல்லாமே என் சைடில் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொடு அப்படிங்கும்போது யூ கேன் கோ கட் வித் திஸ். த டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட் ஆர் டிசிஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீசஸ். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துரு. ஸோ பிளாட்ஃபார்ம் நத்திங் பட்டுனா நீயே எல்லாமே ஓஎஸ் செட்டப் பண்ணி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்ஸு ப்ளஸ் அதோட பேக்கண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டோரேஜ் எல்லாமே நெட்வொர்க்கிங் கம்ப்ளீட்டாக கொடுத்துரு. நான் அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து பில்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜாவா அப்ளிகேஷனோ, ஒரு பைத்தான் அப்ளிகேஷனோ, ஒரு வெப் அப்ளிகேஷனோ, இதை நான் அதுக்கு மேலே நான் இப்போ பண்ணிக்கிறேன். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் எஸ் ஏ சர்வீசஸ். ஓகே. ஸோ அதாவது கன்ஃபியூஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வாங்குகிறோம். அதோட ஓஎஸ் செட்டப் ப்ளஸ் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்ம சைடில் இருக்கும். பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட்டாக ரன்னிங் என்விரான்மெண்ட் முடிக்க வாங்கிடுவோம். வாங்கி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டேட்டாவை போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது நம்ம சைடோட வேலை. ஓகேங்களா? மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸாக தான் இருக்கும் இல்லையா எல்லாருமே? என்னங்க கம் அகைன்? மோஸ்ட்லி எல்லாருமே பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? மோஸ்ட்லி அப்படி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட். நம்ம எது வேணும் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸோ ரமேஷ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்க்கு வந்து விஎம் வெர்ச்சுவல் மிஷின் நம்ம வாங்கிக்கலாம். வெர்ச்சுவல் மிஷின் கரெக்ட். வெர்ச்சுவல் மிஷின் வந்து வெர்ச்சுவல் மிஷின் அதுக்குள்ள இருக்க ஓஎஸ், அப்ளிகேஷன், டேட்டா இது எல்லாமே நாம தான் மேனேஜ் பண்ணுவோம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம், இன்டர்னல் கிளைண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் அதை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அப்படின்னா நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை நான் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப் சர்வீஸ் இருக்கு. அந்த ஆப் சர்வீஸ்ல நம்ம ஏபிஐ ஹோஸ்டிங்கோ, வெப் ஹோஸ்டிங்கோ இது எல்லாமே நம்ம அங்க பண்ணுவோம்.
அப்போ கரெக்ட். ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஎம் வந்து அங்க இன்பில்டா கிரியேட் ஆயிக்கும். நம்ம வந்து அந்த சர்வீஸை கிரியேட் பண்ணும்போது என்ன கான்ஃபிகரேஷன்ல வேணும்னு ஒரு டேப் இருக்கும். அது சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி அது வெப் சர்வர்ல ஹோஸ்ட் ஆயிரும். அதுதான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஆமாம், கரெக்ட். ரைட். ஸோ பிளாட்ஃபார்ம் மெசேஜ் சர்வீசஸ் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆப் சர்வீசஸோ இல்லை ஆப் இன்சைட் சொல்ல முடியாது, அது வந்து சாஃப்ட்வேர் மெசேஜ் சர்வீசஸ்ஸு. ஸோ இது மாதிரி சர்வீசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம் டாப்பில் ஒரு வெப் கஸ்ட்டோ அதை லான்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஃப்ராஸ் இது பியூர் வெர்ச்சுவல் மிஷின் சொல்லலாம். ப்ளஸ் வேறு வந்து என்ன சொல்லலாம்னா அந்த க்ளவுட் ஃப்ரண்ட் நெட்வொர்க் சொல்லுவாங்க இதில். ஸோ நிறைய சர்வீஸ் அதான் எனக்கு ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொடு பேக்கெண்டில் எல்லாமே பார்த்துக்க, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் கோயிங் அகட் வித் திஸ். மோஸ்ட்லி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கு மேலே அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது அவங்க பார்த்துக்குவானுங்க. ஆனால் டேட்டா சைடில் வந்து மோஸ்ட்லி வி ஆர் யூஸிங் திஸ் ஒன். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து சாஃப்ட்வேர் ஏஸ் ஏ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜூர் ஸ்னாப்ஸு ப்ளஸ் வந்து அதில் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்மில் தான் வரும். ஏன்னா அது வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதால நம்ம தான். ஸோ சாரி, இதுதான் நம்ம அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர் ஏஸ் ஏ சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்லுக் அப்ளிகேஷனு, இப்போ ஜிமெயிலு, ப்ளஸ் வந்து ஒரு பியூராக டெவலப் லாஜிக் ஆப் சர்வீஸ் இருக்குது, ஒன் ஆஃப் த சர்வீசஸ். இதெல்லாம் ரெடிமேடாக ஃபுல்லாக அவனே பண்ணி கொடுத்துருவானுங்க. நீங்கள் உங்கள் சைடோட நம்மளோட தாட்டோ நம்மளோட எதுவுமே தேவை கிடையாது. பியூராக வந்து அவனோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ அது ஃபுல்லாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிப்போர்ட் இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த அந்த டூல் யூசேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறது சாஃப்ட்வேர் எஸ்ஏ சர்வீசஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல சொல்லுங்கள். ரமேஷ், எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்ல வரும். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இதுல ஈவன் டேட்டா பிரிக்ஸ் வந்து நம்ம அஜூர்ல அல்லது கிளவுட் ப்ரொவைடர் வாங்காம டைரக்டா நான் இப்போ ஒரு கம்யூனிட்டி எடிஷன் வந்து டேட்டா பிரிக்ஸ்ல ஆன்குருமா பண்றேன்னா அது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தானே? நோ 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 இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பிளாட்ஃபார்ம் தான் அது. ஓகே. ஓகேங்களா? நம்ம அதுக்கு மேலே அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம், அது பிளாட்ஃபார்ம் மெசேஜ் சர்வீசஸ் தான். இப்போ ஓகே. வந்து இப்போ வந்து எக்ஸல் சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த எக்ஸலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெடிமேட் தான். பட் நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ணால் அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தானே அது. ஸோ பிளாட்ஃபார்ம் அதாவது சாஃப்ட்வேர் ஏஸ் ஏ சர்வீஸ் எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஒரு ஒரு ஜிமெயில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜஸ்ட் வந்து யூசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டூலு, ஒரு ஆப் எடுத்துங்க. ஏதோ ஒரு ஆப் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்ச ஆப், ஒரு ரயில்வே ஆப்பு, அதெல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஏஸ் ஏ சர்வீசஸ். ஆல்ரெடி ரெடிமேட் நம்மளோட எஃபோர்ட் அங்கே இருக்கக்கூடாது. எந்த ஒரு கான்ஃபிகரேஷன், எந்த ஒரு டேட்டா லோடிங் எதுவுமே நம்ம சைடில் எந்த ஒரு எஃபோர்ட் இல்லாமல் பியூராக அவங்க கொடுத்துருக்கிற யூட்டிலிட்டிஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, தட் இஸ் எ சாஃப்ட்வேர் எஸ் எ சர்வீசஸ். ஓகே. ஸோ அப்போ நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை இது எல்லாமே சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஆமாம், அதெல்லாம் சாஃப்ட்வேர் எஸ் எ சர்வீஸ். யா, கரெக்ட் கரெக்ட். யூடியூப் கூட வச்சுக்கோங்களேன். யூடியூப் கரெக்ட். இஸ் ஆல்சோ சாஃப்ட்வேர் எஸ் எ சர்வீசஸ். ஸோ இதில் ஏதோ டவுட்டுங்களா இந்த 3 இதுலேயும்? ஸோ மோஸ்ட்லி அவர் சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் எஸ் சர்வீசஸ் தான் நம்ம டேட்டாவுக்குமே அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணமோ ஒரு டேட்டா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் எஸ் சர்வீசஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட்டு. இப்போ எனக்கு பேங்கிங் கிளைண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவானுங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் என் சைடில் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துரு, மற்றபடிக்கு ரன் டைமு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவானுங்க. இது வந்து ரொம்ப ரேர் மினிமம். ஸோ பிளாட்ஃபார்ம் ஏஸ் சர்வீசஸ் வந்து அப்படின்னா இந்த அதர் தென் பேங்கிங் கிளைண்ட்டு அவனுங்களாம் என்ன பண்ணுவேன்னா எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு நான் பிளாட்ஃபார்ம் மட்டும் ரன் பண்ணிக்கிறேன். ஒரு ஜாவா அப்ளிகேஷனோ ஒரு வெப் அப்ளிகேஷனோ வச்சு நான் ரன் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுமாரி தான் பிளாட்ஃபார்ம் ஏஸ் சர்வீஸ் போவானுங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தோட கிளைண்ட் ரெக்யூர்மெண்ட், அந்த பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு இது போகலாம் இது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ பேங்கிங் கிளைண்ட் அப்படின்னா ரொம்ப எல்லாம் சென்சிட்டிவாக இருக்கானுங்க. ப்ளஸ் வந்து எதுவுமே ஹார்ட்வேர் முதல் கொண்டு சென்சிட்டிவாக இருப்பானுங்க. ஸோ அதுமாரி எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கூட நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவானுங்க. ஓகே. 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ சர்வீசஸ்னால் ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருவானுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லேம்டா ஃபங்க்ஷன், ஏடபிள்யூஸோட லேம்டா ஃபங்க்ஷன், தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ சர்வீஸ். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அஜூரில், தட் இஸ் எஸ் ஏ ஃபங்க்ஷன் எஸ் ஏ சர்வீசஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஸ் ஏ சர்வீஸ். ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் கேன் டூ சம்திங்.
ஓகே, தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ். அது வந்து இதில் யூஸ் பண்ணலாம், பட் அது அது வந்து அது இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு. ஓகே, இதில் எதுவும் டவுட்டுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. ரெண்டு லேம்டா, அஜூர் ஃபங்க்ஷன், ஏடபிள்யூஎஸ் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அது கூட வி கேன் சே தட் இது சார்பிள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற மெயின் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ஹைரார்கி. ஸோ அஜூர் ஹைரார்கி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு? ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி, இதுதான் ரூட்டு அஜூருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நான் ஒரு அஜூரில் வந்து ஒரு அக்கௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா இந்த டெனன்ட், இந்த டெனண்ட்டுக்கு ஒரு டெனன்ட் ஐடி ஒன்று கிரியேட் ஆயிரும் பேக் எண்டில். ஓகே, நீங்கள் ஒரு டெனண்ட்டை வாங்கி நீங்கள் ஒரு 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 ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி இந்த டெனண்ட்டுக்கு மேலே ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஆர்கனைசேஷன்னா ஃபார் எக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து லேட்டஸ்ட் எனி ஒன் கம்பெனி, ஸோ இஒய்க்குன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து அஜூரோட போயிட்டு ஒரு ப்ராடக்ட் அஜூரில் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவானுங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள we have the we can have one or multiple tenant. ஓகேங்களா? அதாவது இந்த இஒய்ங்கிற ஒரு கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறானுங்க அஜூரில். இதில் எனக்கு வந்து எத்தனை அக்கௌண்ட் வாங்குறானுங்க? ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் டெனண்ட். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுமே ஒரு டெனண்ட் ஐடின்னு சொல்லுவானுங்க. டெனண்ட் இஸ் நத்திங் பட் ஒன் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இஒயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 10 ப்ராஜெக்ட்டுக்கு 10 டெனண்ட்டை வாங்குற, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தேர் ஆர் த 10 டெனண்ட்டாக ஜாயின் பண்ணுவானுங்க. ஒரு ஆர்கனைசேஷன் வித்தின் ஆர்கனைசேஷன் தான். வித்தின் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவானுங்க, 10 அஜூர் அக்கௌண்ட்டு. அந்த 10 அஜூர் அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு டெனண்ட் ஐடி கிரியேட் ஆகும். ஓகே, இந்த டெனண்ட் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி, அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிங்க தான் ரூட்டு. இந்த ரூட்டில் தான் எல்லாமே கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி நான் வந்து ப்ராக்டிக்கலில் காமிக்கும் போது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். யூசர்ஸ் கண்ட்ரோலு, அப்ளிகேஷன் கண்ட்ரோலு, சர்வீஸ் கண்ட்ரோலு, எந்த சர்வீஸ் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், எந்த அப்ளிகேஷன் யார் ஆக்சஸ் பண்ணணும், எந்த யூசர் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும், ஆக்சஸ் இது ப்ரிவென்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து இதுதான் ரூட்டு. இந்த இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே, ஸோ இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு அடுத்த ஹையரார்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இது கீழே வரதான் சப்ஸ்கிரிப்ஷன். ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா ஒரு டெனண்ட் ஒரு அக்கௌண்ட் வாங்குறானுங்க அப்படின்னா அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெனண்ட் ஐடி இருக்கும். அந்த டெனண்ட் ஐடிக்குள்ள ஒரு ஆக்டிவ் டைரக்டரி. அந்த ஆக்டிவ் டைரக்டரி இஸ் நத்திங் பட் இட் கேன் கண்ட்ரோல் ஃபார் என்டையர் டெனண்ட். இட் கேன் கண்ட்ரோல் த என்டையர் டெனண்ட் வாட் எவர் தே நீட் டு டூ. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரியல் டைமில் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா எனக்கு வந்து டெவ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு யூஏடி என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ப்ராடுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், 3 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடுவானுங்க. அந்த டெவ்வுக்கு தனியாக பே பண்ணுவானுங்க, ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் தனித்தனியாக பே பண்ணணும். டெவ்வுக்கு தனியாக பே பண்ணுவானுங்க, யூஏடிக்கு தனியாக பே பண்ணுவானுங்க, ப்ரொடக்ஷனுக்கு தனியாக பே பண்ணுவானுங்க. சில சில ப்ராஜெக்ட்ஸில் டெவ் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் இருக்கும் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட். சில ப்ராஜெக்டில் 3 என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுவானுங்க. மோஸ்ட்லி பேங்கிங் ப்ராஜெக்ட்டு ரொம்ப ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து எல்லா என்விரான்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கும்.
உங்களுக்கு இல்லை ரொம்ப ஸ்மால் ப்ராஜெக்ட்டு, அது தேவையில்லை, ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது 2 என்விரான்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் திஸ் இஸ் கால்ட் எஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஹையரார்கி வந்து ரிசோர்ஸ் குரூப். ஸோ இப்படி தான் ரூட் இருக்கும் ஜென்ரலாக. ஓகேண்ணா. இப்போ நான் வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு ரிசோர்ஸ் வேணும், நான் ஒரு ரிசோர்ஸ் மீன்ஸ் ஐ மீன் சர்வீஸ் வேணும் அப்படின்னா டைரெக்டாக லேம்டா ஃபங்க்ஷன் போவீங்க. ஒரு EC2 வேணும், EC2ங்கிறது ஒரு சர்வீஸ்னு வச்சுங்களேன். EC2 போவீங்க, டைரெக்டாக மிஷின் லான்ச் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகரேஷன் கொடுப்பீங்க, லான்ச் ஆயிரும். ஓகேங்களா? டைரெக்டாக அது தேர் இஸ் நோ எனி இன்டர் ரிலேட்டட். ஆனால் அஜூரில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? அஜூரில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அஜூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சர்வீஸுமே ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வச்சு தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ கம்பல்சரி எந்த ஒரு சர்வீஸுக்கும் ஒரு ரிசோர்ஸ் குரூப் தேவைப்படும். தட் இஸ் அ ஹைரார்கி. ஸோ ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சர்வீஸும் கிரியேட் பண்ண முடியாது. இவனுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் அப்போ வச்சுக்கிறானுங்க, எல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டட். ஏடபிள்யூஎஸ்ல அப்படி கிடையாது. ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா அந்த சர்வீஸ் டைரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க. அங்கே எந்த ஒரு ஆர்டர் ஹைரார்கிங்கிற ஃப்ளோ இருக்குது. பட் ஆனால் இது மாதிரி வந்து டைட்லி வந்து கப்பலாக மெயின்டைன் பண்ணல. அஜூர் கம்பேர் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸ் வந்து டைட்லி மெயின்டைன் பண்ணல. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்கி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க, எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் சர்வீசஸ். இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள டெவில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, டெவில் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவைப்படுது, எனக்கு வந்து ஒரு அஜூர் ஏடிஎஃப் தேவைப்படுது, ஆக்டிவ் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தேவைப்படுது, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சர்வீசஸ் தேவைப்படுது, எனக்கு ஒரு அஜூர் ஃபங்க்ஷன் தேவைப்படுது, ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் பவர் பிஐ தேவைப்படுது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தனி சர்வீஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த அண்டர்லைங் ரிசோர்ஸ் குரூப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நாளைக்கு எனக்கு ரிசோர்ஸ் வேண்டாம், நான் வந்து டீகமிஷன் பண்ணுறேன் அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு டெலிட் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் சர்வீசஸ். ஒவ்வொரு சர்வீஸும் செப்பரேட்டாக நீங்கள் டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் டெலிட் த ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்ஸ் குரூப்போ சப்ஸ்கிரிப்ஷனோ டெலிட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் மோஸ்ட்லி டெலிட் பண்ண மாட்டானுங்க. ரிசோர்ஸ் குரூப் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சர்வீசஸ் ஆட்டோமேட்டிக்கல் டெலிட் ஆயிரும். பட் ஏடபிள்யூஎஸ்எஸ்ல அப்படி கிடையாது. ஏடபிள்யூஎஸ்ல 10 சர்வீஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸும் மேனுவலாக தான் டெலிட் பண்ண முடியும். அங்கே வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டி இன் அஜூர். உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஹைரார்கி. ஓகேங்களா? அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி, அது கீழே சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப்ஸு, ரிசோர்ஸ் குரூப்ஸுக்குள்ள நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ். இதில் டவுட்டுங்களா? இந்த இது இது இந்த டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது நான் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரமேஷ், எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்பெனி லெவல்ல ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் தான். ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல வந்து நமக்கு நிறைய ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. எங்களுக்கு வந்து டெவுக்குனா சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு தனித்தனி ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. அக்சஸ் எல்லாமே வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல, டெவ், யூஐடி, ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல இருக்கு. பட் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஆமாம். எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 to many ஹைரார்கி தான். ஓகேங்களா? அதாவது இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மல்டிபிள் மெனி இல்லை. அதாவது ஒன் ஆக்டிவ் டைரக்டர், ஒன் டெனண்ட்டுக்கு மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப். அதே மாதிரி டெவ், யூஐடி ப்ராடக்ட்ங்கிறத ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல எங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. புரியுது. டிபெண்ட்ஸ் ஆன் அது ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவானுங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் சப்ஸ்கிரிப்ஷனில் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இல்லைன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெவுக்கு மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப் கூட இருக்கலாம். டெவ் என்விரான்மெண்ட்லேயே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டில். உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் 10 டீம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா 10 ரிசோர்ஸ் குரூப் கூட மெயின்டைன் பண்ணி பண்ணுவானுங்க. ஒரே ஒரு டெவ் ரீஜனுக்கு 10 ரிசோர்ஸ் குரூப் மெயின்டைன் பண்ணி அந்த ஒவ்வொரு ரிசோர்ஸ் குரூப்லேயும் தேவையான ரிசோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவானுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் முடிக்கும் 1 to many.
கரெக்ட். இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேல லெவல்ல மெயின்டைன் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி குரூப்பிங். ஆமா, இது ஈஸி தான். இது கொஞ்சம் காமன் ஸ்ட்ரக்சர், பட் வி கேன் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் வேரி ஆகும். கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் என்னன்னா கிராஸ் டெனன்ட்னு சொல்லுவானுங்க. ஸோ கிராஸ் டெனன்ட் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஐ வாண்டட் டு கம்யூனிகேட் வித் another tenant. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஒய்னு ஒரு கம்பெனி நான் சொன்னேன், அவங்க தான் அந்த டெனன்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த ஹெச்சிஎல் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறானுங்க. ஹெச்சிஎல் வந்து இன்னொரு டெனன்ட் ஃபாலோ பண்ணுறானுங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இஒய் கம்பெனி இருக்குல்ல, இஒய் கம்பெனி ஒரு சர்வீசஸ் இருக்குல்ல, ஒரு சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீசஸ் வந்து எனக்கு வந்து ஐ வாண்டட் டு பிச் சம் டேட்டா ஃப்ரம் ஹெச்சிஎல் டெனன்ட். ஓகே, எனக்கு வந்து ஹெச்சிஎல் இருக்கிற டெனன்ட்ல இருக்கிற டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும் டைரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து வி கேன் டூ இன் த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி லெவலில் பண்ணணும். உங்களை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லெவலில் செட்டப் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டெனன்ட் ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா ஃப்ரம் தி ஹெச்சிஎல் டெனன்ட். இது மாதிரி டெனன்ட் இந்த மாதிரி ஒரு டெனன்ட் இருந்து இன்னொரு டெனன்ட்டு டேட்டாவை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் அ கிராஸ் டெனன்ட்னு சொல்லுவானுங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஜஸ்ட் சர்வர் லெவலில் ரீட் பண்ணாமல் தே ஆர் கோயிங் டு ரீட் த டேட்டா ஃப்ரம் த டெனன்ட் லெவல், டிஃப்ரெண்ட் டெனன்ட் லெவல். எனக்கு டெனன்ட் அந்த டெனன்ட் இருந்து ரீட் பண்ணிக்குவானுங்க. ஐ மீன் டெனன்ட் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அஜூர் அக்கௌண்ட். வேற ஒரு அஜூர் அக்கௌண்ட்லேருந்து ரீட் பண்ணிக்குவானுங்க. அந்த அஜூர் அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணுறதுக்கு எந்த அக்கௌண்ட் கன்சம்ஷன் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நெசசரி ஆக்சஸ் வந்து இந்த டெனன்ட் கொடுக்கணும். இப்போ இஒய்ங்கிற ஒரு கம்பெனி வந்து தே வாண்டட் டு ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் ஹெச்சிஎல் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் ப்ராப்பராக. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெனண்ட்டோட ஒரு ஐடி மாரி கொடுப்பானுங்க, ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி. இந்த ஆப்ஜெக்ட் ஐடி எடுத்துகிட்டு இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணணும். ஸோ அவங்க போய் ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த இஒஐ கம்பெனினால் வந்து இந்த ஹெச்சிஎல் இருக்கிற சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஆக்சஸ் கொடுக்கும்போது எதுக்கு ஆக்சஸ் கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஒர்க் ஆகும். இவன் வந்து ஜஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குறான் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு மட்டும் தான் இவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் கிராஸ் டெனன்ட்டுன்னு சொல்லுவானுங்க. இது மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப பாப்புலர் கிராஸ் டெனன்ட் வகையில் டேட்டாவை ரீட் பண்ணுறது. நம்ம ஆன் ப்ரெமிசஸ்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா வரும், ஒன்றா அப்ஸ்ட்ரீம் வந்து அனுப்பிச்சி விடுவானுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சர்வரில் எஃப்டிபி சர்வர் வந்து டேட்டா எடுப்போம், இல்லைன்னா ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணி எடுப்போம். ஸோ இது மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி கிராஸ் டெனன்ட் அப்படிங்கிறது இந்த க்ளவுடில் ஒரு ஃபேமஸ். ஏடபிள்யூஎஸ் ஆகட்டும், ப்ளஸ் இப்போ ஏடபிள்யூஎஸ்லேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னாலும் தெர் ஆர் சம் அப்ரோச் வருது. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தா அஜூரில் இருக்குது, எனக்கு ஏடபிள்யூஎஸ் இருக்கிற டேட்டாவை நான் கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வருவீங்க அஜூருக்கு? தெர் ஆர் த்ரீ வேஸ். எங்களா ஒன்றா நீங்கள் வந்து அந்த இது ஏடபிள்யூஎஸில் ஒரு கோட் எழுதி நீங்கள் அந்த டேட்டா வந்து இங்கே புஷ் பண்ணி விடலாம். அஜூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ண முடியும். அது ஒன் ஆஃப் த வே இருக்குது. செகண்ட் வே வந்து என்ன பண்ணுவீங்க? ஏபிஐ. ஏபிஐ வந்து ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ். அது ஓகே, அது ஒன் ஆஃப் த வே. ஆமாம், அது லீஸ்ட் வே தட். இல்லைன்னா சில டைமில் டேட்டா சர்வீசஸாக இருக்குது. எனக்கு ஏடபிள்யூஎஸ்லேருந்து டேட்டாவை மைக்ரேட் பண்ணுறதுக்கு தனி சர்வீசஸாக இருக்குது. டேட்டா மைக்ரேஷன் சர்வீசஸ்லாம் நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பார்க்கில் வந்து ப்ரோக்ராம் எழுதி ஸ்பார்க் மூலமாகவும் டைரெக்டாக S3 நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, நிறைய வேஸ் இருக்குது. ஜஸ்ட் க்ளவுடு தானே, ரெண்டுமே க்ளவுடு தான், ரெண்டுமே பப்ளிக் நெட்வொர்க் தான். ஓகே, வி ஆர் ஏபிள் டு ரீட் த்ரூ தி அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் ரீட் பண்ண முடியும். இது மாதிரி சில சர்வீஸும் வச்சுருக்கானுங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ்லேருந்து அஜூர் மைக்ரேட் பண்ணுறதுக்கு, அஜூர்லேருந்து ஏடபிள்யூஎஸ் மைக்ரேட் பண்ணுறதுக்கு தனி சர்வீசஸும் இருக்குது. அது மூலமாக யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அப்ளிகேஷன் எழுதி அந்த டேட்டாவை புஷ் பண்ணி இங்கே அனுப்ப முடியும். ரமேஷ், இதுல ஏர்ஃப்ளோல எல்லா ஆபரேட்டர்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் ஆபரேட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி அப்படியே எடுக்க முடியுமா? அது ஆர்கெஸ்ட்ரேஷன். கரெக்ட், ஏர்ஃப்ளோ வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன். அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஏர்ஃப்ளோ மூலமாக வந்து அந்த ஆப்ரேட்டரை கால் பண்ணி அந்த டேட்டாவை காப்பி பண்ணி அப்படியே அனுப்பலாம். அது வந்து ஆப்ரேட்டர் மெத்தடில். ஓகே. ம் தட் இஸ் அது ஆர்கெஸ்ட்ரேஷன். நான் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்குறேன். அதாவது டேட்டா எப்படி டைரெக்டாக ஒரு க்ளவுட்ல இருந்து இன்னொரு க்ளவுடு கொண்டு வருது அப்படின்னு.
ஓகே. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்னோ பிளேக்லாம் எடுத்துக்கிட்டிங்களா, ஸ்னோ பிளேக் வித் இது ஏடபிள்யூஎஸ் எப்படி டேட்டா கொண்டு வரீங்க? ஸோ ரெண்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பிரிட்ஜ் ஏற்படுத்தணும். ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்கன்னா, மேபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம் சர்வீசஸ் இருக்கும், அஜூரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஐஏஎம் சர்வீசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் சிங்க் பண்ணணும். ஏதோ ஒரு கீயோ ப்ளஸ் ஆக்சஸோ சிங்க் பண்ணிவிட்டு அந்த கீ மூலமாக நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் அதாவது இப்போ எனக்கு வந்து ஐஏஎம் சர்வீசஸ் ஆக்சஸ் கீ ப்ளஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அஜூர் பிளாட்ஃபார்மில் ஒரு கோட் எழுதி நீங்கள் அங்கேருந்து டேட்டாவை எடுக்க முடியும் அந்த ஆக்சஸ் கீ வச்சு. எப்படி நார்மலாக ஒரு ஐடியில் போட்டுட்டு அந்த ஆக்சஸ் கீ வச்சு தானே டேட்டாவை ரீட் பண்ணுறீங்க. ஸோ அதை அந்த கோடை தான் தூக்கி நீங்கள் ஒரு அஜூர் பிளாட்ஃபார்மில் ஒரு சர்வீஸில் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து அப்ளிகேஷன் வைஸில் எடுக்கிறது. ஸோ அஜூருங்கிறது ஜஸ்ட் பிளாட்ஃபார்மு. அதுக்குள்ளே அந்த அஜூருக்குள்ளே நீங்கள் கோட் எழுதுனீங்கன்னா நார்மல் ஐடியில் எழுதுகிற மாதிரி தான் உங்களுக்கு. அதில் போட்டு டைரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி எடுக்க முடியும், கோடை டேட்டாவை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வி ஹேவ் என் நம்பர் ஆஃப் வேஸ் கேன் டூ இட். ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அத்தன்டிகேஷன் ஒரு கான்செப்ட்டு. இப்போ அத்தன்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஜூரில் வந்து இப்போ அத்தன்டிகேஷன் வந்து 3 பாப்புலர் அத்தன்டிகேஷன் வந்திருக்கு. இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறானுங்க. இப்போ வந்து யாருக்கும் மோஸ்ட்லி வெளியே ஓப்பன் சோர்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் அத்தன்டிகேஷன். ஸோ மேனேஜர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவானுங்க. ஓகே. அப்புறம் யூசர் யூசர் மேனேஜர் ஐடென்டிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பிரின்சிபல் எஸ்என் ப்ளஸ் ஐன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் பிரின்சிபல்ஸ் ப்ளஸ் இஷ்யூர் ஐடின்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட்ஸ். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் த அத்தன்டிகேஷன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எஸ்எஸ்கி எஸ்எஸ்கி விச் ஆக்சஸ் கீ இல்லைன்னா சேட் ஆக்சஸ் சிக்னேச்சர். ஓகே. இல்லை அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு, இது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இல்லை கெர்ப்ரோஸ் வந்து ஆன் ப்ரிமிசஸில் வரும். அது ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் தான். ஸோ இந்த வேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாட் எஃபெக்டிவ் மெத்தடு. ஸோ இதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து ஈஸியாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து இஸ் இன்செக்யூர். உங்களை இது ஓவர் கம் பண்ண வந்தது இந்த 3 மெக்கானிசம். ஸோ திஸ் இஸ் ஹையஸ்ட் ப்ரிப்பேர்டு மெக்கானிசம் ஃபார் அத்தன்டிகேஷன். இது வந்து மேனேஜ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவானுங்க. எனக்கு வந்து ஒரு அஜூரில் ஐ வாண்டட் டு கனெக்ட் 2 சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் S3 பக்கெட் இன் AWS. ஓகேங்களா? ஒன் ஆஃப் சர்வீசஸ். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் ஒரு இது டேட்டா பிரிக்ஸ்னு வச்சுங்களேன். ஓகே. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டேட்டா பிரிக்ஸோட நீ கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ பேக் எண்டில் வந்து சம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், கம்யூனிகேஷனுக்கு ஒரு லிங்க், ஏதோ ஒரு ஆக்சஸ் கீயோ இல்லை ஒரு யூசர் நேமோ பாஸ்வேர்டோ ப்ளஸ் ஆட் ஆக்சஸ் ஏதோ ஒரு கீ வேணும். கீ இல்லாமல் இட் கேனாட் டாக் ஈச் அதர். ஓகே. ஸோ அந்த அந்த அத்தன்டிகேஷன் தான் வந்து வி ஹாவ் டு செட் வித் மேனேஜ் ஐடென்டிட்டி. இந்த மேனேஜ் ஐடென்டிட்டிஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த அத்தன்டிகேஷனாக செட் பண்ணோம் அப்படின்னா இதோட கிரெடென்ஷியல் டீட்டெயில்ஸ் பேக்கண்டோட பாஸ்வேர்டோ பேக்கண்டில் ஆகக்கூடிய வேல்யூஸ் என்கிரிப்ட் ஆகிட்டு ஒன்லி வந்து அஜூர் வந்து இன்டர்னலாக ஆப்ஜெக்ட் ஷேர் பண்ணிக்கும். அஜூருக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு மெயின்டைன் பண்ணும். நமக்கே நம்மளே அந்த வேல்யூஸை ஹேக் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் கான்செப்ட் இன் அஜூர். அதாவது அஜூர் வந்து இன்டர்னலாக வந்து ஆப்ஜெக்ட் ஷேர் பண்ணிக்கும். இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்டர்னலாக அது வந்து அத்தன்டிகேஷன் மெயின்டைன் பண்ணிக்கும். இட் கேனாட் எக்ஸ்போஸ் த கிரெடென்ஷியல். ஸோ தட் இஸ் அ மேனேஜர் ஐடென்டிட்டிஸ். ஸோ யூசர் மேனேஜர் ஐடென்டிட்டிஸ்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மேனுவலாக ஒரு அக்கௌண்ட் மேனுவலாக வந்து ஒரு சர்வீஸ் ஒரு இது ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் போயிட்டு ஒரு யூசர் மேனேஜர் ஐடி ஒரு இதுன்னு ஒரு ஆப் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணி விட்டுட்டு இந்த 2 சர்வீசஸும் மேனுவலாக ஆட் பண்ணுவீங்க. அங்கே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் மேனேஜர் ஐடென்டிட்டிஸில் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே கம்யூனிகேட் ஆகிக்கும். திஸ் இஸ் அனதர் அத்தன்டிகேஷன் மெக்கானிசம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே அது ரெண்டுமே ஆட் ஆகிருந்ததா மட்டும் இருந்துச்சுன்னா தான் இட் கேன் கம்யூனிகேட் வித் தட்.
இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஹேக்கரோ வெளியே இருக்கிறவங்க யாருமே வந்து இது வந்து சீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் ஐடியை வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க அந்த பேக்எண்டில் அந்த ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணும்போது. ஸோ நான் அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு லீஸ்ட் மெக்கானிசம். இது வந்து சர்வீஸ் பிரின்சிபல் ப்ளஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவானுங்க. ஓகே. இது என்ன பண்ணுவோம்னா எஸ்பிஎன்ங்கிறது சர்வீஸ் பிரின்சிபல். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்களா வச்சுங்களேன். அதாவது ஒரு சர்வீஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அஜூரில். வி கேன் ரெஜிஸ்டர் எஸ் அப்ளிகேஷன். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு சர்வீஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகே. இந்த அப்ளிகேஷன் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி நான் சொன்ன ஆக்டிவ் டைரக்டரி ரூட் இது எல்லாமே இங்கே தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு. இந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். இந்த அப்ளிகேஷன் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட். அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஆர்எஸ்சி அல்காரிதமோ ப்ளஸ் கேஎஸ்சி அல்காரிதமோ யூஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும் இந்த சர்வீஸ் பிரின்சிபலில். அங்கே ஒரு மேனிஃபெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு நீங்கள் அதென்டிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த எஸ்என் ப்ளஸ் ஐ வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனாக இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா பிரிக்ஸை வந்து இந்த எஸ்என் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு இந்த ரெண்டு வேல்யூஸை நீங்கள் இந்த கோடில் பாஸ் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். திஸ் இஸ் த தேர்ட் வே ஆஃப் த கம்யூனிகேஷன். ஸோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் ப்ரிஃபரபிள் வே. ரொம்ப செக்யூரு. இது இது இஸ் செகண்ட் ப்ரிஃபரபிள் வே. இது வந்து ஃபைனல். எனக்கு இது ரெண்டுமே இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னா வி கேன் கோ கட் வித் திஸ் எஸ்என் ப்ளஸ் ஐ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அதன்டிகேஷன் மெக்கானிசம் இன் அஜூர். இது டவுட்டுங்களா அதில்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் கிரியேஷன் ஸ்டெப் போவோம். நீங்களும் பேரலாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனா கிரியேட் பண்ணுங்க. இது முடிக்கிற பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பேசிக் பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகல. நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேஷன் ஸ்டெப் நம்ம டைரெக்டாக போயிடலாம். portal.azure.comனு போங்க. இதுதான் தட் இஸ் வெப்சைட் ஃபார் தட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் ஒன் நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க. ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கு. மேபி ஐ கேன் எனேபிள் இட். பட் இன்னும் நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் அக்கௌண்ட், மெயில் ஐடி, அவுட்லுக்னு கிரியேட் பண்ண அவுட்லுக், பாஸ்வேர்டு. நான் இந்தியானா எடுக்கிறேன். பிகாஸ் இந்தியன் கிரெடிட் கார்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் இந்தியன் சூஸ் பண்ணுறேன் நான். நேம் வேணால் கொடுத்துக்கலாம்.
ஓகே. ஓகே. உள்ள போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்னன்னா, அஜூர் ஸ்டார்ட் வித் அன் அஜூர் ஃப்ரீ ட்ரையல் இருக்குல்ல, இதுக்குள்ள போகணும் நீங்க. 12 மந்த்ஸ் வந்து ஃப்ரீ உங்களுக்கு. நீங்க ஃப்ரீ சர்வீசஸ் உள்ள போனீங்கன்னா, என்னென்ன ஃப்ரீ அப்படிங்கிறது குடுத்துருக்கானுங்க பாருங்க. அதாவது விண்டோஸ் விர்ச்சுவல் மெஷின் பிளஸ் லினக்ஸ், மேனேஜ் டிஸ்க், பிளாப் ஸ்டோரேஜ், அஜூர் ஃபைல்ஸ், கீ வால்ட்டு, பிளஸ் வந்து டேட்டாபேஸ், போஸ்ட்கிரஸ், SQL, MySQL, ஏஐ சர்வீஸ், கஸ்டம் விசன், ஏஐ விசன். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் அஜூரில் வந்து 200 ப்ளஸ் சர்வீசஸ் இருக்குது. 200 சர்வீசஸில் மோஸ்ட்லி இந்த சர்வீசஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி வந்து அஜூர் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணலாம். அஜூர் கியூபர்னெட்டிஸ் கண்டெய்னர். ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சில சர்வீசஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சில இதெல்லாம் பெய்டு சர்வீசஸ். ஸோ ஓவரால் 200 சர்வீசஸ். இந்த ப்ரீன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரீலாம் போட்டது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ஃப்ரீ போடல பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏஐ கண்டென்ட்டுக்கெல்லாம் ஃப்ரீ போடல. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கணும். நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பில் ஆகும். இப்போ ஏஐ சர்வீசஸ் தான் நிறையா வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 750 ஹவர்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். விஎம் வந்து 750 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா யூ கேன் காஸ்ட் தட். இதுமாதிரி 750 ஹவர்ஸ் லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினும். ஸோ எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் யூஸ் இட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதை கிளிக் பண்ணிட்டு போங்க உள்ள. நம்ம அஜூர் சர்வீஸ் பர் ஸ்டூட். ம். ஒரு சொல்லுங்கள். டவுட். சர்வீஸ் யூஸ் பண்ணாதப்போ அதை நம்ம டெல் பண்ணிக்கலாம்ல? என்னங்க? அவர் நம்ம சர்வீசஸை யூஸ் பண்ணாதப்போ நம்ம அதை கேர்ஃபுல்லாக டெலிட் பண்ணா அவர் சேவ் பண்ணிக்கலாம்ல? ஆமாம், சர்வீசஸ் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுங்க. இல்லை அப்படியே விட்டீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ம். ஓகே. நான் வந்து டெவலப்பர் அக்கௌண்ட் போகிறேன். மேபி ஸோ லெட் சி வி கேன் ட்ரை இட் அவுட். ப்ரீ அக்கௌண்ட் எனக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நான் பிஎஸ்சி கோ போகிறேன். நீங்கள் வந்து அஜூர் ட்ரை அஜூர் ஃபார் ஃப்ரீ போங்க. உங்களை அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸு, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க. பிளாக்கர் இருந்தால் நான் பேஎஸ்சி கோவில் போகிறேன். டெவலப்பர் அக்கௌண்ட்ஸ் இருக்குமான்னு தெரில. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்புறமா செய்யலாம். ஓகே.
ம். ஓகே. கார்ட் நம்பர் குடுங்க. இந்த கார்ட் நம்பர். ஓகே. ₹2 வந்து டிடக்ட் பண்ணுவானுங்க. மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணிருவானுங்க. ங்களா? 40. ஓகே. We don't accept the pre-credit because do not support monthly payments in your location. Okay. டவுட் இருந்தா நீங்க பிங் பண்ணி கேட்டுக்கலாம். They will respond you.
இது எம்எஃப்ஏ என்போர்ஸ்மெண்ட் சொல்கிறேன், மல்டிபிள் ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். அதாவது இந்த டூ வே அத்தென்டிகேஷன் பண்ணுவீங்களா, அது மாதிரி செட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே. இது போனீங்க அப்படின்னா இது உங்களோட அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸு. நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், வேறு அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செல் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு எப்படி ஏடபிள்யூஎஸில் ஒரு இது அட்டாச் பண்ணியிருக்கானுங்க. ஈஸி டு இன்ஸ்டன்ஷன் லான்ச் பண்ணும்போது அந்த மாதிரி இங்கே வந்து க்ளவுட் செல்லு அட்டாச் பண்ணிட்டாங்க. ஜிசிபிலாம் பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுமாரி இங்கே வந்து இது பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 15 GB கெப்பாசிட்டி இருக்குது இந்த செல்லில். பவர் செல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ணல, ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுமாரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதில். வில் டூ த சப்ஸ்கிரிப்ஷன் தட். லெட்ஸ் சி. ஐ வில் ட்ரை வித் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட், டிஃப்ரெண்ட் கார்டு. எஸ் பண்ண அவ்வளோ யூஐ. Reached as outside business and worker. Okay. This is not available. உங்களுக்கு யாராவது அக்கௌண்ட் கிரியேட் ஆகுதுங்களா? ட்ரை பண்ணிட்டீங்களா? மேபி என்னோட கார்டு இஷ்யூ, மேபி ஐ வில் ட்ரை டு யூஸ் தட் யூஎஸ் கார்டு. பிகாஸ் நான் ஆல்ரெடி அந்த கார்டு யூஸ் பண்ணனால மேபி எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே, ஐ வில் ட்ரை டு வித் டிஃப்ரெண்ட் கார்டு. லெட்ஸ் சி. ரமேஷ், நீங்க ம். லொகேஷன் ஸ்பெசிஃபிக்காக பேசாமல் யூஎஸ்னே கொடுத்துட்டு யூஎஸ் கார்டே நீங்கள் கொடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, யூஎஸில் அந்த இந்த ஆஃபர் அந்த இது இல்லை ஜி, அது வேறு மாதிரி பெனிஃபிட். அந்த $200 இருக்குல்ல, ஆமாம். அந்த பெனிஃபிட் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் தான் பெஸ்ட்டு. யூஎஸில் அமௌண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓ, ஓகே. சரிங்களா? அந்த அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, இந்தியன் கம்யூனிட்டி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் சி. ஐ வில் ட்ரை வித் திஸ் கார்டு. நான் இப்போ பிஎஸ்சி கோல்டில் தான் போகிறேன், பிஎஸ்சி கோல்டு மெத்தடில் தான் போகிறேன். பட் யூஎஸில் போனால் ரொம்ப அதிகம் ரேட்டு கம்பேர்ட் டு இந்தியா. அதனால தான் யூஎஸ் இது சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஜீரோ நைன் எயிட். பார்ப்போம், கூப்பிட்றானுன்னு பார்ப்போம். இது நியூ கார்டு தான். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
getting started in Azure. 1190 இதுதான் நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் ஃபார் Azure. ப்ரொடக்ஷன் யூஸ் $6K மந்த்லி. ஓகேவா? சார் டாலர் கிடையாது, சரி. 6000 rupees. பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் யூஸ் ஃபார் Azure வந்து பார்த்தீங்கன்னா 66,000. நம்ம வந்து நீங்கள் வந்து ப்ரீ அக்கௌண்ட் சூஸ் பண்ணீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 AM டு, ஓகே. நம்ம வந்து மார்னிங் தானே கனெக்ட், ஓகே. நைட்டு வந்து 5 o'clock மேலே தான் கனெக்ட் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஓகே, அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது நமக்கு. இது வந்து 9 AM ல 5 PM முடிக்கும் தான் அலௌடு. அதனால் நம்ம இதில் போக முடியாது. ஓகே, ஸோ ஓகே, நான் ஐ வில் ரெடியூஸ் த அக்கௌண்ட், அவ்வளோதான். நீங்கள் அந்த அஜூர் ப்ரீயில் போயிட்டு வேற யாராவது வேற யாராவது கிரியேட் பண்ணிட்டீங்களா? கிரியேட் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிளான் தான் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் அவர் பேட்ச். பிகாஸ் நம்மளோட பேட்ச் வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டுங்களா? சரி, 6:30க்கு ஸ்டார்ட் ஆகுது, 6:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த பேட்ச் போட்டோம் அப்படின்னா டஸ் நாட் ஒர்க் இட் ஆகுது. இது வந்து பார்த்தா மந்த்லி $2,000. 8 hours யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். நீங்கள் எல்லாம் நிறைய சர்வீஸ் பெய்ட் சர்வீஸ் இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது வித்தவுட் ஜிஎஸ்டியோட 2.2 சம்திங் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ போட்டுருங்க, ஃப்ரீ சர்வீசஸ் போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. இல்லை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் லோடு இனிஷியல் ரெஸ்பான்ஸ் இது போக முடியாது. 6,000 1 hour அண்ட் 1 business day. ம் வெரைட்டி. ஓகே, ஏதோ சப்போர்ட் வந்து 1 hour கொடுத்துருங்க. ஓகே. ஓகே, ஸோ வேற யாராவது கிரியேட் பண்ணீங்களா அக்கௌண்ட்டை? ஏதோ டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ, இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ம் புது கிரெடிட் கார்டு வேணும், நியூ மொபைல் நம்பரு. ஓகே, நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ண முடியாது. டைரெக்டாக இதே ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைனலாக அக்ரி பண்ணீங்களா, நீங்கள் அந்த உங்களோட நியூ மொபைல் நம்பர் நியூவாக இருக்கணும். உங்களோட கார்டு அக்கௌண்ட் ஐடி வந்து வேலிடாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா ம். நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ரீ சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் இஸ் பெஸ்ட் பிளான். பட் ஐ எம் நாட் ஷுர். நான் இதுதான் எலெக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இது போட்டாலும் வேஸ்ட்டு, நாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஐ வாண்ட் ஓகே. டு மேபி இது வந்து 9 AM டு 5 PM. ஓகேங்களா? இது நம்ம டைமுக்கு இது ஒத்து வராது. ஸோ அது வாண்ட் டு திங்க் த டிஃப்ரெண்ட் மேனர் தட் நானும் ப்ரீ கார்டு போட்டு ட்ரை பண்ணுறேன். நான் ப்ரீ கார்டு வச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. நான் ப்ரீ கார்டு போட்டு பார்க்குறேன். இருங்க ஒரு ஆன்சர். லெட்ஸ் வாட் கேன் ஐ டூ தட். இந்த கார்டு சப்போர்ட் ஆகுதுன்னு தெரில. லாஸ்ட் பேட்ச் மார்னிங் எடுத்துக்காண்டி எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு, அந்த பிளான் போடும்போது. ஓகே, ஃபைன். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஐ வில் ட்ரை த ப்ரீ சர்வீசஸ். லெட்ஸ் சி எனக்கு எலிஜிபிளாக இருக்கோமான்னு தெரில. நெக்ஸ்ட் கொடுங்க. சேம் அக்கௌண்ட் தான். enabling multi other can block. I don't want இது alternative mail address, mobile number.
அப்போ வருமானம் இல்லை. ஓகே. கன்ஃபார்ம் யா எலிஜிபிள். இந்த கார்டு என்னோட எலிஜிபிள் தான். மேபி ப்ரீ ஆக்டிவேட் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நியூ கார்டு போல இருக்கு. ம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இந்த பில்லிங்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, இங்கே போங்க. போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன், டிஃபால்ட் சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், இந்த கரண்ட் டைரக்டரி, டைரக்டரி ஐடி இது. சப்ஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டைப் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிடுச்சு. இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி. ப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, டெனன்ட் ரூட் குரூப்பு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ எலிஜிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. என்னென்ன எலிஜிபிள் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வரும். இப்போதைக்கு இல்லை. ஆக்டிவ் அசைன்மெண்ட்ஸ். இதுதான். ஓகே. பில்லிங்ஸ் அக்கௌண்ட்டு, காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. இது ஆக்டிவ். மை ரோல். ஓகே. இதெல்லாம் காஸ்ட் இங்கே தான் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஃபைன். ஓகே. ப்ரீ சர்வீஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து ப்ரீ ட்ரையல்னு காமிக்கும். அதான் நான் எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன். ப்ரீ ட்ரையல்னு காமிக்கும். எனேபிள் மைக்ரோஸ் செக்யூரிட்டிஸ் சப்சிடிகேட்ஸ் 3. ஓகே. இது வந்து டிமெண்டர் 330 டே ட்ரையல் வேணுமான்னு கேட்குறானுங்க. ஓகே. ஸோ இதுமாரி தான் இந்த அக்கௌண்ட் கிரியேஷன் ஸ்டெப். இது ஆல்ரெடி பண்ணீங்களா? இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து. அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்களும் பண்ணும்போது தான். ஏன்னா ஜஸ்ட்டு அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம், yeah. இந்த கிரியேட் ரிசோர்ஸ் இதெல்லாமே சர்வீசஸ் தான். இவங்கள அதாவது ஆப் சர்வீசஸ், ஃபங்க்ஷன் ஆப், எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், அஜூர் காஸ்மோடிபி, விர்ச்சுவல் இது எல்லாமே சர்வீசஸ் தான். உங்களுடைய எல்லா ரிசோர்ஸும் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ கட் திஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி எத்தனை சர்வீசஸ் இருக்குது உங்களுக்கு.
இதுதான் ஃப்ரீயில் கொடுத்துருக்காங்க. சி மோர் ஆல் சர்வீசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. ஏஐ மிஷின் லேர்னிங் சர்வீசஸ் மட்டும் இவ்வளோ இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் அனலிட்டிக்ஸ் சர்வீசஸ், இதெல்லாமே அனாலிட்டிக்ஸ் சர்வீசஸ். இதெல்லாம் கம்ப்யூட் சர்வீசஸ், கம்ப்யூட்டிங், விர்ச்சுவல் மிஷின் கிரியேஷன், அதெல்லாமே கண்டெய்னர் சர்வீசஸ், கியூபர்னட்டிஸ், டேட்டாபேசஸ், டிவாப்ஸு, ஜெனரல் சர்வீசஸ், ஹைப்ரிட், மல்டி கிளவுடு. நான் சொன்னேன்ல அந்த இதுலேருந்து அங்கே காப்பி பண்ணணும் அப்படின்னு ஏடபிள்யூஎஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் டைரெக்டாக கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ண முடியும். ஸோ ஐடென்டிட்டி வந்து இது வந்து அதென்டிகேஷன் ஸ்டெப் இதெல்லாமே. பாருங்கள் மேனேஜ் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாமே இருக்குது பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் நெட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க. இன்டகிரேஷன்லாம் வந்து ஆர்கனைசேஷன் டூல் இதெல்லாமே இந்த லாஜிக் ஆப்ஸு ப்ளஸ் இந்த ஈவென்ட் கிரிட்டு சர்வீஸ் இதெல்லாமே, ப்ளஸ் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி, மேனேஜ்மெண்ட் ஆஃப், இது வந்து கவர்னன்ஸ், இதெல்லாமே கவர்னன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 200K மேலே, 200 சர்வீஸ் மேலே இருக்குது. மானிட்டரி சர்வீசஸ், நெட்ஒர்க்கிங், இதெல்லாமே செக்யூரிட்டி, ஸ்டோரேஜ், வெப், மொபைல், இவ்வளோ சர்வீஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம டேட்டா சர்வீசஸ் அப்படிங்கும்போது நம்ம மோஸ்ட்லி இதுதான் படிப்போம். அனலிட்டிக்ஸ் சர்வீசஸ் தான் மோஸ்ட்லி படிக்க போகிறோம். அனலிட்டிக்ஸு, கம்ப்யூட்டிங், ப்ளஸ் இந்த ஸ்டோரேஜ் சர்வீசஸ், டேட்டாபேஸ் சர்வீசஸ், இதை மாதிரி தான் சில சர்வீசஸ் படிக்க போகிறோம். இது எல்லாமே தெரிஞ்சிடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே படித்து முடித்தாலுமே இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் தட். பட் நம்ம மெயினாக இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சர்வீசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அலர்ட் சிம்பிள் மாதிரி வரும். அந்த அலர்ட் சிம்பிள் வந்து எவ்வளோ கிரெடிட் குறையுது அப்படிங்கிறது டெய்லியுமே வரும். இப்போ நான் அடுத்த டைம் லாக் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணும்போது நான் ஏதோ சர்வீஸ் யூஸ் பண்ணேன்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து ஸ்டில் வேலிடாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது வந்து அலர்ட் மாதிரி வரும் ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லாருமே வந்து இந்த இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க, ப்ரீ அக்கௌண்ட்டு. ஸோ ப்ரீ அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீ கேன் ஸ்டார்ட் டு கோ வித் ஏடிஎஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்டிவ் டைரக்டரி போன முன்னாடி வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ தென் இது ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி, ஏடிஎஃப், அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பார்க் எல்லாமே தெரியும். அதனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மச் திங். நம்ம டைரெக்டாக யூசேஜ் மட்டும் நம்ம பார்த்துட்டு எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, கிளாஸ் முடிஞ்சது. இன்றைக்கி ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த ஸ்டெப் வந்து மறக்காமல் நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்கள் ஜி. ஓகே ஜி, நாளைக்கு அப்லோட் ஆகிடுமா வீடியோ? இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ அப்லோட் பண்ணி மேபி இன்னும் 1 or 2 ஹவர்ஸில். ஓகே ஜி, தேங்க்ஸ். ஓகே, இந்த நோட்ஸுமே நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஆல்ரெடி. ஓகே, நீங்கள் வந்து என்ன அசைன்மெண்ட்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க நாளைக்கு வரும்போது. நீங்கள் நம்ம ஏடிஎஃப் போகும்போது ட்ராக் அண்ட் ட்ராப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்களும் கூட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான். இல்லைன்னா பார்த்தா புரிகிற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து வராது உங்களுக்கு தனியாக. அதனால் கூட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஷுட் பி பெட்டர். நீங்கள் அக்கௌண்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துங்க. ஓகே, வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குங்களா? ஓகே, ஷூர் ஜி. நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மார்னிங் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 15 minutes லேட் ஆயிடுச்சு. மேபி ஐ வில் கனெக்ட் ஷார்ப்லி டுமாரோ. பை. தேங்க்யூ ரமேஷ். பாய். தேங்க்யூ. பாய்.